Hi friends, welcome to Aishu Vlog. இன்னைக்கு வீடியோல நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க கிச்சன்ல இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லைகளுக்கு செம சூப்பரான ஒரு ஐடியாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைட் டோரில் அந்த வாசர் இருக்கும்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற ட்ரேயில் நம்ம நிறைய மசாலா பொருட்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு முறையும் எடுக்கும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி இந்த வாசரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மசாலா அழுக்கு இதெல்லாமே வந்து அதில் படிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி படிகிற அழுக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுக்கலை அப்படின்னா ஃப்ரிட்ஜு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இது சரியான முறையில் வந்து க்ளோஸ் ஆகாது. அது சரியாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னும் போது கூலிங் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் இல்லையா, சரியாக உங்களுக்கு கூலிங்கும் ஆகாது. அதனால உங்களுக்கு கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாகும். அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குட்டி பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஆப்ப சோடா இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ அந்த சாக்ஸை வந்து அந்த தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு அந்த சாக்ஸுக்குள்ளே வீட்டில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சீப்பு வந்து எடுத்து அந்த சாக்ஸுக்குள்ளே வந்து விட்டு செட் பண்ணிக்கோங்க. அந்த சாக்ஸோட அடிப்பகுதியில் ஒரு சின்னதாக முடிச்ச மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ அந்த சீப்பு வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த வாஷர் வந்து வச்சு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு வந்து க்ளீன் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக அதில் பிடிச்சிட்டு அழுக்கு எல்லாமே விட்டு போயிடும். அந்த வாசருக்கு நடுவில் வந்து வச்சு இந்த மாதிரி அப்படியே அங்கே ஃபஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்குமே அப்படியே இழுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டிகிட்டு இருக்க அழுக்கு எல்லாமே உங்களுக்கு அழகாக அந்த சாக்ஸில் வந்து ஒட்டிட்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் அன்றைக்கி வீடியோக்காக அந்த ஒயிட் கலர் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜ் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. கூலிங்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக க்ளோஸ் ஆகி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் இது மூலமாக வர கரண்ட் பில் செலவையும் நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரே ஒரு சீப்பு ஒரு சாக்ஸ் மட்டுமே போதுங்க. பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமான அழுக்கெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது. அதை நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி கிராம்பு மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கிற பல்லி கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் எப்படி வந்து ஒழிச்சு கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக அந்த மாதிரி ஒரு பவுலில் அந்த கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. டைம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விடும்போது ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஊற விட்டிங்கன்னா அந்த கிராம்போட கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கிட்டு அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மிக்ஸி கப்பில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அந்த மாதிரி கலர் வந்து மாறி வரும். நல்லா அரைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இன்னொரு கிண்ணத்தில் நான் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த வடிகட்டினதில் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பேக்கிங் பவுடர் அப்படி இல்லைன்னா ஆப்ப சோடா, அது ரெண்டுத்தில் எது வேணுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த லிக்விடு மட்டுமே உங்களுக்கு போதும். கிச்சனில் இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லைக்கு நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பல்லி வந்து வரவே வராது. நீங்கள் செவுத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டு கிச்சனில், சிங்கில் இந்த மாதிரி இடங்களில் வர்ற கரப்பாம்பூச்சிகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம்போட ஸ்மெல்லுக்கு வந்து வரவே வராது. இதை வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அந்த லிக்விட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பில் இருந்து நம்ம செல்ஃபில் இந்த மளிகை சாமான் இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வச்சு நீங்கள் அந்த செல்ஃபில் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 வீக்காவது தொடர்ந்து இதை வந்து ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சிங்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ்க்கு நடுவில் பார்த்திங்கன்னா ராத்திரி நேரங்களில் அந்த கரப்பாம்பூச்சிகள் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும்.
அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவுண்டர் டாப் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கிராம்பு ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். நம்ம கோல்கேட்டும் வந்து சேர்த்துருக்கிறதுனால பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். இந்த அடுப்புக்கு பின்னாடி, அடுப்பு சைடில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி தொல்லைகள் வந்து வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரி அடுப்புக்கு மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஏன் அப்படின்னா அடுப்புக்கு மேலேயும் இந்த தண்ணியோட ஸ்மெல் வந்து இருக்கும்போது அதுக்கு மேலே வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி வந்து வராது. பல்லிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் செவுத்துல கூட வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி சிங்க்குக்கு நடுவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி சிங்க்குக்கு கீழே வந்து அந்த பைப்பு போகும் இல்லையா, இந்த இடங்களில் கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கும். ஸோ இது வழியாக தான் நமக்கு வந்து மேலே வரும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த சொல்யூஷன் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. நல்ல ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். எப்போவுமே இந்த லிக்விட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வாரம் ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கிச்சனுமே வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி தொல்லைகளும் வந்து இருக்காது. கிச்சனுமே பார்த்திங்க அப்படின்னா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. நம்ம வந்து சமைக்கும்போது சில சமயத்தில் நம்ம வைக்கிற குழம்புகள்லாம் வந்து எண்ணெய் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து எப்படி ஈஸியாக ஒரு கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி அதை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஐஸ் கட்டியை வந்து அந்த கரண்டிக்குள்ளே வந்து சேர்த்துட்டு அந்த கரண்டியை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குழம்புல எந்த இடங்களில் எண்ணெய் அதிகமாக தேங்கி நிற்கிதோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒத்தி ஒத்தி எடுங்க. அதாவது அப்படியே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கரண்டி அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சில்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்கிட்டு வர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி உங்கள் குழம்புல வந்து அதிகமான எண்ணெயை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சு நீங்கள் தொடச்சி விட்ருங்க. திரும்பவும் வந்து அந்த ஐஸ் கட்டியை உள்ளே போட்டுட்டு திரும்பவும் இந்த மாதிரி நம்ம திரும்ப அதை ரிப்பீட்டாக ஒரு 2-3 தடவை நம்ம வந்து செய்யும்போது ரொம்ப அழகாக அதில் பிடிச்சிட்டு இருக்க மேலே வந்து படர்ந்துட்டுருக்க எண்ணெய் எல்லாமே வந்து அழகாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள் எந்தளவுக்கு வந்து எண்ணெய் வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால பார்த்திங்க அப்படின்னா கொசு தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கொசு தொல்லையை விரட்டுறதுக்கு எந்த விதமான ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இயற்கையான முறையில் நம்ம இதை வந்து எப்படி கொசுக்களை வந்து விரட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஓமவல்லி செடி, கற்பூரவல்லி செடின்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் 2 செடியுமே ஒன்று தான். அதிலிருந்து ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கொத்து வந்து உடச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொசு விரட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த லிக்விட் வந்து தான் நம்ம வந்து நிறைய வாங்கி யூஸ் பண்ணுவோம். இது வந்து சுவாசிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாச பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த சைனஸ் பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே அலர்ஜியாக இருக்கும். இதிலேருந்து வர்ற இந்த புகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் கூட போகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த கொசுக்கள் வந்து சரியான முறையில் அது போகிறது கிடையாது. இந்த லிக்விடு போட்டால் கூட எப்படி இருந்தாலுமே கொசு கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஓமவல்லி இலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓமவல்லி இலை வந்து எப்போவுமே வீட்டில் வந்து வளர்க்குறதுக்கு பாருங்கள். இது இதுக்கு மட்டும் கிடையாது. சளி பிடிச்சது அப்படின்னாலும் குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நெஞ்சு சளி எல்லாமே வந்து சீக்கிரமாக போயிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு செடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்சரியில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். சின்னதாக ஒரு குட்டி தண்டு வந்து உடச்சி வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக முளைச்சி வந்துடும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு தேங்காய் ஓடு வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி காட்டுறதுனால இந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து லைட்டாக பற்ற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து நெருப்பு அதில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சாம்பிராணிலாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காய் ஓடில் வந்து நெருப்பு பற்றிடுச்சு இல்லையா, இதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கற்பூரவல்லி இலைகளை வந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவல்லி இலை அந்த கொசுக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இலையை பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னாலே அந்த கொசு வந்து அந்த இடத்துலையே நிற்காது. ஸோ இது வந்து நான் எப்போவுமே அடிக்கடி நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இப்போது நீங்கள் வந்து தூங்குற இடத்துல கூட உங்கள் தலகாணிக்கு அடியில் கூட அந்த கற்பூரவல்லி இலை 1, 2 அப்படி நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா கூட அந்த எப்போவுமே நம்ம படுத்திருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தலைக்கு பின்னாடி எப்போவுமே கொசு வந்து இருக்கிறது நமக்கே வந்து தெரியும். ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே இருக்கும் நம்ம காது பக்கமாக வந்து.
எங்கெல்லாம் கொசு இருக்கோ அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அந்த கொசு தொல்லைகள் கம்ப்ளீட்டாவே வந்து இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க இன்னொரு ஐடியாவும் வந்து பண்ணலாம். இந்த மாரி உங்களோட பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கற்பூரவள்ளி இல இருக்கு இல்லையா? அத வந்து பறிச்சுட்டு வந்து உங்க தலகாணிக்கு கீழ 1, 2 அப்டின்னு சொல்லிட்டு வச்சு விட்டுருங்க. முடிஞ்சா அந்த பெட்டுக்கு மேல கூட 1, 2 இலைகள வந்து அப்டியே போட்டு விட்டுருங்க. சும்மா கொஞ்ச நேரம் நீங்க போட்டு விட்டீங்க அப்டின்னாலே போதும். அந்த வாசனை இருக்கிற இடத்துல அந்த கொசு வந்து நிக்கவே நிக்காது. கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கே வந்து தெரியும். நீங்க தலகாணிக்கு அடியில வைக்கும்போது லைட்டா வந்து க்ரஷ் பண்ணி விடுங்க அந்த இலைய. ரொம்ப கசக்கி விட்டுறாதீங்க. லைட்டா வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் குடுத்து எடுத்துருங்க உள்ளங்கையில வச்சு. அப்படி வைக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்க தலகாணிக்கு பக்கத்துலயோ, இல்ல தலகாணிக்கு மேலேயோ கூட நீங்க வந்து வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கொசு தொல்லைகள் இருக்காது. இதே மெத்தடு நீங்க வந்து வேப்பில யூஸ் பண்ணி கூட செய்யலாம். வேப்பில யூஸ் பண்ணும்போது இன்னுமே செம்ம எஃபெக்டிவா இருக்கும். இத வந்து கிராமப்புறங்கள்ல நம்ம இன்னுமே வந்து பார்க்க முடியும். வேப்பில வந்து புகை வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாரி போடும்போதும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து கொசு இருக்காது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி லிப்ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம், அந்த லிப்ஸ்டிக்க வந்து ரிமூவ் பண்ணும்போது, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ வந்து வச்சு அத ரிமூவ் பண்றதுக்காக நல்லா தேய்ச்சு வந்து துடைப்பாங்க. அந்த மாதிரி துடைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த உதட்டுக்கு மேல இருக்கிற தோல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே வந்து உறிஞ்சு வர ஆரம்பிச்சுரும். அப்படியே வந்து உரிய ஆரம்பிக்கும்போது, அது என்னாகும் அப்படின்னா, ஒரு விதமான புண்ணு மாரி மாறிடும். ஸோ பார்க்கும்போது உதட்டுல ஒரு மாரி சிகப்பு சிகப்பா அசிங்கமா தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்காக எப்பவுமே லிப்ஸ்டிக் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த மாரி கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து திஷ்டிக்காக பொட்டெல்லாம் வந்து வச்சு விடுவீங்க இல்லையா? அந்த மாரி பொட்டு வைக்கும்போதும் சரி, நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க மேக்கப் ஏதாவது போட்டிருக்கீங்க அப்படின்னும்போது, அந்த மேக்கப்ப வந்து கலைக்கிறதுக்காக கூட நீங்க இந்த மாதிரி கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க. ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஷேர் பண்ணின எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல பதிவுல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.